மனிதநேய ஜனநாயக கட்சியின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீது கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2019 முதல் தேர்தலில் போட்டியிடாத அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்வதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் மனிதநேய ஜனநாயக கட்சியையும் இணைத்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலை காரணமாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி நேரடியாக போட்டியிடவில்லை. மாறாக அனைத்து உள்ளாட்சி தேர்தல்களிலும் பாஜக போட்டியிட்டது. மேலும் தமிழகத்தில் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி ஈடுபட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் நிர்வாக கட்டமைப்போடும் மக்கள் செல்வாக்கோடும் இயங்கி வரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பதிவை ரத்து செய்த தேர்தல் ஆணையத்தின் செயல் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் போட்டியிடாததை வைத்து கட்சியின் பதிவை ரத்து செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. எனவே தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு மனிதநேய ஜனநாயக கட்சியின் பதிவை உறுதி செய்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.